SR Fan LP Surya presents SR Fan LP Surya வழங்கும் ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் தான் கும்மிடிப்பூண்டி சூர்யா. கும்மிடிப்பூண்டி எங்கே இருக்குன்னு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சென்னை விஜயவாடா செக்ஷனில் சதர்ன் ரயில்வே ஜோன். சென்னையிலேருந்து 45 கிலோமீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் விஜயவாடா. அண்டு ரோட் ரூட் பார்த்தீங்கன்னா சென்னை கொல்கத்தா நேஷனல் ஹைவே. வேர்ல்டு வைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்ட்ரி, தமிழ்நாடு ஸ்டேட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் அண்ட் கும்மிடிப்பூண்டி. ஸோ நியர் ஆந்திரா. ஓகேங்களா? இது என்னோடய சேனலில் 21st வீலாக். லாஸ்ட்டாக 2024 ஒரு வீலாக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா போடுற வீலாக் இது தான். கும்மிடிப்பூண்டி பார்த்தீங்கன்னா அமிர்த் பாரத் ஸ்கீம் இனாக்ரேஷன் பண்ணி 2023 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டில் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் நிறையா ஸ்டேஷன்ஸில் கம்ப்ளீட் ஆகி இம்ப்ளிமெண்ட் ஆகி அது ரன்னிங்கில் தான், அதாவது ரீடெவலப்மெண்ட் ஒர்க்லாம் முடித்து ரன்னிங்கில் இருக்குது. பட் இன்னும் கும்மிடிப்பூண்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆகுது. இன்னும் எதுவும் கம்ப்ளீட் பண்ணல. ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இன்பிட்வீன் நான் அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன கும்மிடிப்பூண்டி ரீடெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவரால் இனாக்ரேஷன் முடிச்சுட்டு டிஆர்எம் இனாக்ரேஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஸோ இப்போ கும்மிடிப்பூண்டியில் ஒரு சின்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கும்மிடிப்பூண்டியில் மொத்தமாக 4 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, 2, 3, 4. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2 பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் டு, அதாவது லோக்கல் ட்ரெயின்ஸ் மட்டும் சொல்கிறேன். சென்னை சென்ட்ரல் சூலுப்பேட்டை டு சென்னை சென்ட்ரல் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 and 1 வரும். 2 வந்து சென்னை விஜயவாடா சென்னை மெயின் லைனு. 1 வந்து சூலுப்பேட்டிலேருந்து சென்னை வர ட்ரெயின்ஸு இன்கேஸ் ஏதாவது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸோ ப்ரியாரிட்டி தரணுன்னா அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் லூப் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் 1 வீக் பிஃபோர் வர அந்த 2 பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு. அந்த ஒன்லி ஃபார் சூலுப்பேட்டை சென்னை ட்ரெயின்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கும்மிடிப்பூண்டி ட்ரெயின்ஸ் அண்ட் சூலுப்பேட்டை ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் கும்மிடிப்பூண்டிலேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற ட்ரெயின்ஸ்க்கோ சென்னை பேஸ் ட்ரெயின்ஸ்க்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 வீக் பேக் இது இப்படி தான் இருந்தது. ட்ராக் அலைன்மெண்ட்டும் சரி, நம்ம கும்மிடிப்பூண்டி அரைவேல் டிபார்ச்சர் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தது. 1 வீக் பிஃபோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ட்ராக் அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு சென்னையிலேருந்து கிளம்புற, கும்மிடிப்பூண்டிலேருந்து சென்னை கிளம்புற ட்ரெயின்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து கிளம்பணுன்னா எல்லாம் ஒரு போயிட்டு ட்ரெயின் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டினா தான் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ஜாயினாக தான் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கும்மிடிப்பூண்டி சென்னைக்கு செங்கல்பட்டு லோக்கல், தாம்பரம் லோக்கல், அந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் வந்து அங்கே போயிட்டு ரிவர்ஸில் எடுத்து தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 டைரெக்டாக சென்னையிலேருந்து வர எல்லா ட்ரெயினுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வரதுக்கு ட்ராக் அலைன்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது பண்ணனால நம்ம ரிவர்சல் தவிர்க்கலாம். எல்லாம் ஒரு போயிட்டு வர்றதுக்கு நம்ம தவிர்த்து டேரெக்டாக கும்மிடிப்பூண்டியிலேருந்து சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இதனால் என்ன டிராஃபிக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 ஏதாவது ஒரு ட்ரெயின் மெயின் லைன்லேருந்து கும்மிடிப்பூண்டி உள்ளே வரணுன்னா 5 minutes ஆகும். 5 minutes ஃபுல் அரைவல் ஆன அப்புறம் தான் ஒரு ட்ரெயின் டிபார்ட் ஆகும். அது வரைக்கும் ஆன் டைம் டிபார்ட் ஆகிற ட்ரெயின் 5 minutes டிலே ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த டிலே இப்போது ஏறிய வருஷக்கணக்காக அந்த டிலே இருக்குது. இப்போது வந்து ஒரு சென்னை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால சென்னையிலேருந்து கும்மிடிப்பூண்டி ட்ரெயின்ஸ் டைரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 டேக் ஓவர் பண்ணுறதுனால நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 கிளம்புற ட்ரெயின்ஸ் ஆன் டைம் கிளம்பும். அதாவது இது பேரலல் அரைவேல் ஆகும். இது பேரலல் இப்போ இந்த சைடு இது அரைவேல் ஆகிற டைம் இது டிபார்ட் ஆகிரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 சென்னையிலேருந்து கும்மிடிப்பூண்டி ட்ரெயின்ஸ் எந்த டைமில் யூஸ் பண்ணுவோன்னா, ரயில் டிராஃபிக், லோக்கல் ட்ரெயின் டிராஃபிக் அதிகமாக இருந்தால் மட்டும்தான், அதாவது பேக் டு பேக் ட்ரெயின்ஸ் அரைவில் ஆகுது, கும்மிடிப்பூண்டிக்கு பேக் டு பேக் ட்ரெயின் அரைவில் இருக்குன்னா மட்டும்தான் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அதை வந்து ஒன்லி ஃபார் சென்னை சூலுப்பேட்டை சென்னை ட்ரெயின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு டிலே ஒரு 5 or 10 minutes ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இத்தனை நாள் ஒரு ட்ரெயின் கிளம்புனா அங்கே ஹோமில் ஒரு ட்ரெயின் நிற்கும். ஸோ இது கிளம்பி அந்த ஓவர் பிரிட்ஜ், அந்த ரோட் பிரிட்ஜ் தான் அப்புறம் தான் அந்த ட்ரெயின் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இந்த ட்ரெயின் கிளம்புதுன்னா அந்த சைட் ட்ரெயின் வரும். ஸோ அந்த இஷ்யூ தவிர்த்துருக்காங்க.
இது ஒரு நல்ல இம்ப்ளிமெண்ட் தான். ஸோ இந்த என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த டைம்லைன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அம்பேத் சர்க்கார் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் கும்மிடிப்பள்ளியில் நின்று இருப்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து எல்எஸ்பி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அக்டோபர் மந்த் மேபி நான் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் யூடியூப்பில். அது வரைக்கும் நான் அதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. ஏன்னா நிறைய ஃபேக் வந்து போகிறனால எது உண்மை இது போயின்னு தெரியாமல் போச்சு. தென் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 எக்ஸ்டேஷன் பண்ணணும். எக்ஸ்டேஷன் பண்ணால் தான் ஒரு 4 கோச்சஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நிற்குது கும்மிடிப்பூண்டி டு சென்னை. அதாவது செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி டு காக்கிநாடு போகிற சர்க்காரோட ஒரு 4 கோச்சஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நிற்குது. கும்மிடிப்பூண்டி டு அத்திப்பட்டு 3rd and 4th லைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது டெண்டர் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் 3 for எக்ஸ்டென்ஷனும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கும்மிடிப்பூண்டி மேபி டெர்மினல் ஆகிட்டு சென்னை நார்த் ட்ரெயின்ஸ் வந்து கும்மிடிப்பூண்டிலேருந்து டிபார்ட் ஆகும்னு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 எப்படி விட்டான்?